வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு எளிய 2 பயிற்சிகள பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 1 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல செய்ய வேண்டாம். இது தரையில அமர்ந்து கொண்டும் செய்யலாம், நாற்காலியில அமர்ந்து கொண்டும் செய்யலாம். தவறு என்பது கிடையாது. தரையில அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது, பெட்ஷீட்டோ, பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இப்ப நம்ம நாற்காலியோட உதவியுடன் செய்யலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துர்றோம். நிமிர்ந்த நிலையில இருக்கணும். அதாவது ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கூன் போடக்கூடாது. கழுத்து பகுதி என்பது முன்ஸ்தானத்துல வளையக்கூடாது. இது போல நேரா ஒரு நிலையில அமர்ந்து கொண்டு, உங்களுடைய கை விரல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தானம். அதாவது இதன் பேர் பிரிகி முத்ரா இல்ல நாசிகா முத்ரான்னு சொல்லுவோம். நாசியின் அருகில் கொண்டு வந்த பிறகு, அதாவது இந்த பக்கம் சூரியக்கலை. இது சந்திரக்கலை. நம்ம இப்ப பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சியோட ஒரு அடிப்படை. 2 ஸ்தானங்களும் நம்ம பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சூடாக வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். இது குளிர்ச்சியாக வரக்கூடிய ஒரு நிலை. நம்மளுடைய சுவாசம். இது ஆண் ஸ்தானம் சொல்லுவோம். இது பெண் ஸ்தானம் சொல்லுவோம். அதே போல இது பகல், இது இரவு. இது போல ஒரு நிலைகள் என்பது உண்டு. நம்மளுடைய வலது ஸ்தானத்திற்கும் இடது ஸ்தானத்திற்கும் சற்று வித்தியாசங்கள் உண்டு. இப்போ அந்த மூச்சு பயிற்சி நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கும்பொழுது, இந்த நிலைக்கு வந்துரும். ஆரம்ப நிலை. இப்ப இந்த பக்கம் சுவாசம். இப்போ இந்த பக்கம் நம்மளுடைய சூரிய கலைய ஜஸ்ட் உங்களுடைய விரல்கள் வைத்து இந்த ஸ்தானத்துல ரொம்ப எல்லாம் அழுத்த வேண்டாம். இந்த நிலைக்கு வந்துடும். இப்ப மூச்சு காத்து உள்ள இழுக்கிறோம். ஒரு 2 எண்ணிக்கை வைத்துக் கொள்ளலாம். இப்ப மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது இங்க க்ளோஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆரம்ப காலகட்டத்துல இப்போ 4 எண்ணிக்கைகளாக வெளியே வர வேண்டும். இது போல வெளியில வரணும். இப்போ திருப்பி மூச்சு காத்து உள்ள எடுக்கிறோம். 2 எண்ணிக்கை. இப்போ மூச்சு காத்து வெளியில வருது. இது போல செய்யலாம். இப்போ இந்த சைடு செய்யணும். 2 எண்ணிக்கை. மூச்சு காத்து வெளியில வரும்பொழுது 4 எண்ணிக்கைகளாக மூச்சு காத்து வெளியே வர வேண்டும். இது போல வலது இடது என்பது ஒரு சுற்று. இது போல ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 10 எண்ணிக்கை என்பது செய்து கொண்டு வரலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக் செய்யும் பொழுது நம்முடைய மூச்சு காத்த நிறுத்த வேண்டாம். இப்போ 2வது நிலை என்பது பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்தானத்துக்கு வந்துரும். இப்போ மூச்சு காத்து இழுக்கிறோம். இப்போ மூச்சு காத்து இங்க நிறுத்துறோம். இப்போ மூச்சு காத்து 2 எண்ணிக்கை இழுக்கப்படுகிறது. மூச்சு காத்து நிறுத்தும் பொழுது 8 எண்ணிக்கைகளாக நிறுத்தப்பட வேண்டும். இப்போ மூச்சு காத்து இந்த பக்கம் வெளியில அனுப்புறோம். வெளியில அனுப்பும் பொழுது 4 எண்ணிக்கைகளாக வெளியே வர வேண்டும். இப்போ இந்த துவாரத்தை க்ளோஸ் பண்றோம். இந்த சைடு ஓபன் பண்றோம். இப்போ மூச்சு காத்து மேல நிறுத்துறோம். இப்போ இந்த பக்கம் மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம். இது ஆரம்ப கால மூச்சு பயிற்சின்னு சொல்லலாம். இதோட ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2 எண்ணிக்கை மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது. இங்க 8 எண்ணிக்கை, இங்க 4 எண்ணிக்கைகள். அதாவது 2, 4, 8. இது ஆரம்ப கால மூச்சு பயிற்சி. இதை செய்து கொண்டு வரும் பொழுது நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது, ஐபிபி வராது. அதே போல ஸ்கின்ல எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. சைனஸ், வீசிங், அதே போல தலைவலி, இது போல பிரச்சனைகளில் இருந்து தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய 72,000 நாடி நரம்புகள் நன்கு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இது ரெகுலரா நம்ம இந்த 2 மூச்சு பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு 10 நிமிடம், காலையில ஒரு 10 நிமிடம், அதே போல மாலையில ஒரு 10 நிமிடம் செய்து கொண்டு வரும் பொழுது பலவிதமான நன்மைகள் என்பது நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.